என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மார்ச் 14ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு தீனாளும் சகோதரர்களும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 34. தீனாளும் சகோதரர்களும். என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். ஆதியாகமம் 34:30. தீனாள் சின்ன பெண், லேயாளின் குமாரத்தி, 11 சகோதரர்களை உடைய அழகான பெண். ஒரு புதிய தேசத்திற்கு போனவுடன் அங்குள்ள பெண்களை பார்க்க புறப்பட்டாள். எதையும் அறியும் நாட்டம் இருந்திருக்கிறது. புதிய இடமென்றாலும் துணையின்றி போகும் துணிச்சல் இருந்திருக்கிறது. இந்த நாட்டமும் துணிச்சலும் பாராட்டத்தக்கவைதாம். ஆனால் அதைவிட மிக அதிகமாக பெண்களிடம் இருக்க வேண்டியது முன்ஜாக்கிரதை. இதை அச்சம் என்றும் கூறலாம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்பார் வள்ளுவர். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவதுதான் புத்திசாலித்தனம். பெண்களுக்கு சம உரிமை, சம அறிவு எல்லாம் உண்டு என்றாலும் பெண் உடல் வலுவில் குறைவானவளே. மேலும் ஆண்களுக்கு பாலியல் நாட்டம் அதிகம். இத்தன்மைகளால் இன்றும் கூட அநேக சீகேம்களை பார்க்கிறோம். மதத் தலைவர்கள் முதல் மாணவன் வரை வயது, படிப்பு, அந்தஸ்து எல்லாவற்றையும் பொருட்படுத்தாது பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுகின்றனர். பெண்கள் மிக விழிப்புடன் தன்னை காத்து கொள்வது அவசியம். தீனாளின் சகோதரர்கள். தீனாள் அறியாமலே போய் கேட்டுக்குள்ளாகி விட்டாள். அவளுடைய சகோதரர்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதில் எவ்வளவு கீழ்த்தரமாய் நடந்து கொண்டார்கள். ஒரு குற்றத்திற்கு தண்டனை கொடுப்பதிலும் கூட நீதியும் நியாயமும் இருக்க வேண்டும். விருத்த சேதனம் என்ற பெயரில் சீகேமியர் அனைவரும் நோவுக்குள்ளாக்கப்பட்டார்கள். சிமியோனும் லேவியும் ஆண்மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். பட்டணத்தை கொள்ளையிட்டு குழந்தைகளையும் பெண்களையும் சிறை பிடித்தனர். ஏன் இவ்வளவு கொடுமைகளை செய்தனர்? ஒருவன் செய்த குற்றத்துக்காக ஊரார் அனைவரையும் பழி வாங்குவது எப்படி நியாயமாகும்? விருத்த சேதனம் பண்ணி கொண்டிருந்த யாக்கோபின் புத்திரர்கள் பவுல் ரோமர் 2:29 சொல்கிற இருதய விருத்த சேதனம் பண்ணி கொள்ளாதவர்கள். அதனால்தான் முறைகேடாக நடந்து கொண்டனர். யாக்கோபு தானே முடிவெடுக்கும் திராணி இல்லாதவனாய் பிள்ளைகளை சார்ந்திருந்தான். மகளை கண்டிப்பாய் வளர்த்திருந்தால் அவளும் புதிய தேசத்தில் தனியே கிளம்பி போயிருக்க மாட்டாள். அங்கே குடியிருந்த கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் யாக்கோபு அவமானப்பட்டு போனான். அதனால் அவர்கள் தனக்கு விரோதமாய் கூடி தன் குடும்பத்தாரை வெட்டி போடுவார்களோ என்று பயந்தான். இன்றும் கூட பெற்றோரை அடக்கி ஒடுக்கிவிட்டு தங்கள் இஷ்டம் போல் நடக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். பெற்றோர் நிச்சயமாக அனுபவசாலிகளாய் ஞானமுள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனால் பெற்றோர் பிள்ளைகள் செய்யும் தவறுகளை கண்டு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் மௌனிகளாய் கையாலாகாதவர்களாய் இருக்கக்கூடாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 10 கட்டளை எண் 5. ஜெபம். என் தந்தையே, வன்மத்தோடு பழிக்கு பழி வாங்கும் பாவத்தை செய்யாதிருக்கும் நற்புத்தியை தாரும். ஆமேன்.